ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம வீட்டிலேயே குழம்பு மிளகாய் தூள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்ட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கடலைப்பருப்பு வறுக்கிறோம். 100 கிராம் அளவு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வறுக்கிறது சீரகம், மிளகு ரெண்டும் 100 கிராம் நல்லா வறுத்துக்கோங்க. சீரகம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகணும். நெக்ஸ்ட்டு வறுக்கிறது கடுகு, அதுவும் 100 கிராம் அளவு. அதை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. மிளகாய் தூளுக்கு அரைக்கிற எல்லா இன்க்ரீடியன்ட்ஸுமே லோ ஃப்ளேமில் தான் வச்சு வறுக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சா லைட்டாக பிளாக் ஆகிடும், டேஸ்ட் டிஃபர் ஆகும், ஸ்மெல்லும் நல்லா இருக்காது. அதனால் எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் முடிஞ்ச அளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. 2 மினிட்ஸ் நல்லா வறுத்துக்கோங்க. கடுகை வறுக்க கலர் சேஞ்ச் ஆகும், ப்ளஸ் 1-2 இடத்துல அது வெடிக்கிறது தெரியும். அப்படி ஆகும்போது நம்ம எடுத்துடலாம் கடுகை. நெக்ஸ்ட்டு வறுக்கிறது துவரம்பருப்பு, அதோட அளவு 100 கிராம் அளவு. அதையும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. கலர் நல்லா சேஞ்ச் ஆகும் லைட்டாக. எல்லா இன்க்ரீடியன்ஸும் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு சுக்கு, மஞ்சள் விரலி மஞ்சள் யூஸ் பண்ணணும். 100 கிராம் விரலி மஞ்சள், சுக்கு 100 கிராம். இது ரெண்டுத்தையும் நல்லா லைட்டாக சூடாகிற வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வறுக்க போகிறது கருவேப்பிலை நான் ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போடும் போது நீங்கள் சின்ன சின்ன இலையெல்லாம் போடாதீங்க. அது வறுக்க கலர் மாகும், ப்ளஸ் பிளாக் ஆகிடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் நல்ல பெரிய இலையாக போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கிட்டே இருக்கணும். கரண்டியால் அப்படி சாட்டே பண்ணிக்கிட்டே இருங்க. பண்ண அந்த இலையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாறும். நீங்களே பார்க்கலாம். கலர் மாறினோடனே நீங்கள் எடுத்துடணும். நெக்ஸ்ட்டு வறுக்க போகிறது தனியாவோட அளவு 1 கிலோ. தனியாவோட அளவுக்கு ஏற்ற பாத்திரம் நீங்கள் வச்சுக்கலாம். நான் 2 டைம்ஸாக வறுத்து எடுத்துக்கிறேன். ஒரு 5 மினிட்ஸ் போதும். இதை நல்லா வறுத்துக்கலாம். நல்லா கைவிடாமல் நல்லா வறுத்துக்கிட்டே இருங்க. தனியா வறுத்து எடுத்தோடனே அடுத்தது நம்ம பார்க்க போகிறது காஞ்ச மிளகாய். காஞ்ச மிளகாய் குண்டு மிளகாய் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். குண்டு மிளகாய் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ அதுவும் 1 கிலோ குண்டு மிளகாய் யூஸ் பண்ணி நான் அதை 2 டைம்ஸாக வறுத்துக்கிறேன். சில பேர் வெயிலில் காய வைப்பாங்க, வறுக்க மாட்டாங்க. நான் வறுத்து தான் யூஸ் பண்ணுவேன். சில பேர் அந்த நெடி ஒத்துக்காது. ஸோ அதனால் அவங்க வெயிலில் காய வைப்பாங்க. அப்படி நீங்கள் வெயிலில் காய வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் 3 to 4 days நல்லா வெயிலில் காய வச்சிட்டதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் ரொம்ப நாள் வரும், கெட்டு போகாது. இப்போ எல்லா இன்க்ரீடியன்ஸும் வறுத்தாச்சு. நம்ம மிஷினில் கொடுத்து நல்லா அரைச்சிக்கலாம். கொடுத்து அரைச்ச உடனே நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு நல்லா வீட்டில் நல்லா பேப்பர் போட்டு நல்லா ஆற விடுங்க. அது சூட்லேயே வச்சா கலர் சேஞ்ச் ஆகிடும். அதனால தான் கொஞ்ச நாள் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து உங்கள் கண்டெய்னர்ஸில், ஏர்டைட் கண்டெய்னர்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நான் ஏன் வறுத்து யூஸ் பண்ணுறேன்னா, வறுத்து யூஸ் பண்ணால் அரோமா நல்லாயிருக்கும், அது ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். அதனால் நீங்களும் வறுத்து யூஸ் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. Subscribe to our channel.